அந்த டாபிக்கோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோமா. ஸோ த மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் இன் த ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஃப்ராக்ஷனல் எரர்ஸ் இன் த இண்டிவிஜுவல் குவான்டிட்டிஸ். அதாவதுமா இந்த லாஸ்ட் ஈக்குவேஷனை தாம்மா இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. த மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் in the product of two quantities is equal to the sum of the, இது வந்து இடையில என்ன இருக்குமா, sum of the fractional errors in the individual quantities. இதுதாம்மா ப்ராடக்ட். ஸோ எரர்ஸ் இன் ப்ராடக்ட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா the length and breadth of a rectangle. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாமா. 1.7 த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் அ ரெக்டாங்கிள் ஆர் அவங்க கொடுத்துட்டாங்க. லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் அ ரெக்டாங்கிள் 5.7 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 சென்டிமீட்டர். இந்த இடத்துல இந்த 5.7 அப்படிங்கிறது ஏ குவான்டிட்டி ஏன்னு எடுத்துக்கிறோம். இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1ங்கிறது டெல் ஏ. இப்போ புரியுதுங்களா? அந்த டெல் ஏங்கிறது என்ன அப்படின்னு, டெல் ஏ டெல் பிங்கிறது நத்திங் பட் டெல் ஏ டெல் பிங்கிறது என்னென்னா எரர்ஸ், அப்சல்யூட் எரர்ஸ். இப்போ இந்த 0.1ங்கிறது அப்சல்யூட் எரர், அதாவது டெல் ஏ. இந்த இடத்துல இது வந்து டெல் ஏமா, இது இந்த 0.1ங்கிறது டெல் ஏமா, இந்த இடத்துல 0.2ங்கிறது டெல் பிமா, டெல் பி. இப்போ புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த இடத்துல 3.4ங்கிறது பி, ஏ 5.7ங்கிறது ஏ. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே கிளியரா? So, அப்போது the length and breadth of a rectangle are 5.7 plus or minus 0.1 centimeter and 3.4 plus or minus 0.2 centimeter respectively. இப்போ என்ன calculate பண்ண சொல்கிறாங்க? Calculate the area of the rectangle with error limitsோட சேர்த்து area of rectangle கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. உங்களுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும். ஏரியா is equal to length into breadth. இப்போ நம்ம மேலே என்ன ஈக்குவேஷன் பார்த்தோம் பாருங்கள். ஃபைனலாக del z by z equal to plus or minus del a by a plus del b by b. இந்த ஃபார்முலாவை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல del z அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ. என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். அப்போ இங்கே என்ன வரும்? del a by a. இப்போ சொல்யூஷன் போகலாம் வாங்க. லென்த் l is equal to என்ன கொடுத்துருக்காங்க? 5.7 plus or minus 0.1 சென்டிமீட்டர். அடுத்தது breadth b is equal to 3.4 plus or minus 0.2 சென்டிமீட்டர். அடுத்தது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். அப்போ ஏரியா ஏ வித் எரர் லிமிட் அப்படின்னு சொல்லும்போது அதோட எரர் லிமிட்டோடு எழுதணும். தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ இஸ் ஈக்குவல் டு கொஷின் மார்க். அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது ஏரியா ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்குது? ஏரியா ஏ இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி லென்த் இன்ட்டு பிரெத். அப்போ வேல்யூ அவங்க கொடுத்துருக்க வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 5.7 இன்ட்டு 3.4 அதை ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 19.38 கிடைக்குதுமா. அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி என்னென்னு எழுதியிருக்காங்க? 19.4 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. இப்போ நமக்கு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கிடச்சிருச்சு. இப்போ இதோட எரர் லிமிட் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஏன்னா இவங்க எரர் லிமிட்டோட தானே கொடுத்துருக்காங்க 0.1 0.2ன்னு. ஸோ இப்போ இந்த எரர் லிமிட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏரியா என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதாவது ஏரியா ஏஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத் எல் இன்ட்டு பி ஈக்குவல் டு 5.7 இன்ட்டு 3.4 மல்டிப்ளை பண்ணால் 19.38 கிடைக்குது. ஸோ அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா 19.4 யூனிட்டோடு எழுதும்போது சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு பண்ணுறோமா. அடுத்தது நான் இங்கே ஃபார்முலா சொன்ன பாருங்கள். டெல் இசட் பை இசட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ ப்ளஸ் டெல் பி பை பி. அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்கம்மா இங்கே. இப்போ இங்கே இசட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். அப்போ டெல் ஏ பை ஏ ஈக்குவல் டு அதே மாதிரி டெல் ஏ பை ஏவை வந்து என்னென்னு எடுத்துக்கிறாங்க? லென்த்துன்னு எடுத்துக்கிறாங்க. தட் இஸ் டெல் எல் பை எல் ப்ளஸ் பியை வந்து என்னென்னு எடுத்துக்கிறாங்க? டெல் பி பை பி. இப்போ புரிஞ்சுதுங்களா? இப்போ டெல் ஏ பை ஏங்கிறது இசட் ஈக்குவல் டு ஏங்கிறது என்னது? இதாவது இசட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. அதாவது நம்ம ஆல்ரெடி இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதை தான் அவங்க அங்கே எடுத்துக்கிறாங்க. டெல் இசட் பை இசட்டுக்கு பதிலாக டெல் ஏ பை ஏன்னு எடுத்துக்கிறாங்க. டெல் ஏ பை ஏக்கு பதிலாக டெல் எல் பை எல்லுன்னு எடுத்துருக்குறாங்க. டெல் பி பை பி பதிலாக என்ன எடுத்துருக்காங்க? ப்ளஸ் டெல் பி பை பி அப்படின்னு எடுத்துருக்காங்கம்மா. பி அப்படின்னு எடுத்துருக்காங்கம்மா. இந்த இடத்துல புரிஞ்சுதுங்களா?
ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அடுத்த ஸ்டெப்பில் del a by ஏவை வந்துட்டு பை டிவிஷனில் இருக்க ஏ இங்கே வந்து என்னவாயிருது இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் வந்துடுது பாருங்கள். இங்கே டிவிஷனில் இருந்த ஏ இந்த பக்கம் வரும்போது என்னவாயிரும் மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். ஸோ அப்போது அடுத்த ஸ்டெப்பில் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும். ஸோ அப்போ del a is equal to del L என்னன்னு தெரியும் நமக்கு ஆல்ரெடி. del Lல் 0.1 இருந்துச்சு. டிவைடட் பை ஏ அப்படின்னு சொல்லும்போது அதாவது டிவைடட் பை எல் அப்படின்னு சொல்லும்போது எல்லோட வேல்யூ என்னது 5.7 ப்ளஸ் 0.2 அதாவது del b பை b 0.2 டிவைடட் பை 3.4 0.1 டிவைடட் பை 5.7 ப்ளஸ் 0.2 டிவைடட் பை 3.4 இன்டூ ஏரியா தான் நம்ம மல்டிப்ளிகேஷன் கொண்டு வந்துட்டோம் இல்லைங்களா. ஸோ அப்போ அது வந்து என்ன கிடைக்குது நமக்கு 19.4. இப்போ இந்த 0.1 டிவைடட் பை 5.7 நம்ம 10ஆல் போத் சைட்ஸ் 10ஆல் டிவைட் பண்ணும்போது சாரி 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது we get 1 divided by 57 கிடைக்கும். அதை நீங்கள் டிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா you get the answer. என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா நமக்கு 0.017543 அப்படியே போயிட்டே இருக்குமா. ஸோ இப்போ நமக்கு தேவை டெசிமலுக்கு அப்புறம் 4 டிஜிட் இருந்தால் போதும். ஸோ இப்போ அதனால் என்ன எடுத்துக்கிறாங்க வேல்யூ 0.0175 வரைக்கும் எடுத்துக்கிறாங்கம்மா. இப்போ 0.1 டிவைடட் பை 5.7 டிவைட் பண்ணால் யூ கெட் த ஆன்சர் 0.0175 ப்ளஸ் அதே மாதிரி 0.2 டிவைடட் பை 3.4 டிவைட் பண்ணணும். அதே மாதிரி 10ஆல் மல்டிப்ளை மேலே கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 டிவைடட் பை 34னு கிடைக்கும். அதை டிவைட் பண்ணிங்கன்னா யூ கெட் 0.0588 0.058823 வரைக்கும் கிடைக்குமா. நமக்கு 4 டிஜிட் இனஃப்ங்கிறதுனால 0.0588 வரைக்கும் எடுத்துக்கிறோமா. அதுக்கப்புறம் அதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதாவது 0.0175 ப்ளஸ் 0.0588 ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா we get the answer 0.0763 கிடைக்குது ஆன்சர். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 0.0763. அதை வந்து எதால் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதாவது இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 0.0763 இன்டூ 19.4ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா இதால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா அதாவது 1.48022 கிடைக்கும். 1.48022 கிடைக்கும். நமக்கு 3 டிஜிட்ஸ் இருந்தால் போதும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க 1.48 வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது we get the answer 1.5. அப்போ இந்த இடத்துல எரர் லிமிட் என்ன கிடைக்குது நமக்கு ஏரியா வித் எரர் லிமிட். ஏரியாவோட ஆன்சர் என்ன கிடைச்சது ஏரியா A is equal to 19.4 கிடச்சிதுமா. எரர் லிமிட் இப்போ என்ன கிடச்சிருக்கு இந்த இடத்துல 1.5. ஸோ ஏரியா ஈக்குவல் டு 19.4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட். புரிஞ்சுதுங்களா இந்த இது அதாவது எக்ஸாம்பிள் சம் புரிஞ்சுதுங்களா. இது வந்து எதோட எக்ஸாம்பிள் சம்னா எரர் ஆஃப் ப்ராடக்ட்டுக்கு உள்ளது. அடுத்தது டிவிஷன் எரர் இன் த டிவிஷன் ஆர் குவஷன்ட் ஆஃப் 2 குவான்டிட்டிஸ். அதே மாதிரி தான் டிவிஷன் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம் A டிவைடட் பை B அவ்வளோதாம்மா. ஸோ மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ கவனிங்க என்ன லாஸ்ட்டில் பார்த்தோமோ அதே தான். லெட் del A and del B be the absolute errors. del A del Bங்கிறது உங்களுக்கே தெரியும் absolute errors in the 2 quantities A and B respectively. Consider the quotient அதாவது டிவிஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம as usual நமக்கு தெரிஞ்சது தான் என்ன எழுதுவோம் Z equal to A by B. அடுத்தது the error del Z in Z is given by error del Z in Zல எழுதும்போது என்னென்னு பண்ணுறாங்க பாருங்கள். ஈக்குவேஷனை நல்லா கவனிங்க. இசட்டை வந்துட்டு இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட்டுன்னு எழுதியாச்சு. இசட் ஈக்குவல் டு அதே மாதிரி ஏ பை பின்னு தானே எழுதணும். டிவிஷன் வந்து என்ன எழுதியிருக்காங்க மேலே பாருங்கள் ஏ பை பி. ஸோ அப்போ இந்த இடத்துல அதோட எரர் லிமிட்டோட எழுதுகிறோம் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ டிவைடட் பை பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி. அப்போ இந்த இடத்துல இசட் ஈக்குவல் டு ஏ பை பிங்கிற டேர்மை நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா இசட் ப்ளஸ் அதோட எரர் லிமிட்டோடு எழுதும்போது இசட்டுக்கு பதிலாக இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் ஈக்குவல் டு ஏ பை பி ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ டிவைடட் பை பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி அப்படின்னு எழுதிடுறோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த இடத்துல ஏவை காமன் அவுட் பண்ணிடுறாங்க. இந்த இருக்கிற ஏ வந்து என்ன பண்ணிடுறாங்க வெளியில் எடுத்துடுறாங்க. அதாவது ஏவால் டிவைட் பண்ணுறாங்க. அடுத்தது பியால் டிவைட் பண்ணுறாங்கம்மா.
இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ பை பி, அதை தான் இங்கே பார்த்தோம். அடுத்த டேர்மில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏவை வந்து வெளியில் எடுக்கிறாங்க. ஏவை வெளியில் எடுத்தா அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு ஈக்குவேஷன்? ஏவை அவுட் சைடு கொண்டு வந்தாச்சு. அப்போ என்ன இருக்கும்? ஏக்கு பதிலாக இந்த இடத்துல 1, ஏன்னா 1 இன்ட்டு ஏன்னு ஆயிரும். மறுபடியும் டெல் ஏ இருக்குங்களா, அப்போ டெல் ஏவை எதால் டிவைட் பண்ணோம்? ஏவால் டிவைட் பண்ணோம். ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த டேர்ம் புரிஞ்சுதுங்களா எப்படி வந்துச்சுன்னு? ஸோ ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏவை இப்படி எழுதியிருக்காங்க. எப்படி? ஏவை வெளியில் எடுத்துகிட்டு 1 இன்ட்டு ஏன்னு ஆயிரும். மறுபடியும் ஏ இன்ட்டு டெல் ஏ பை ஏ பண்ணும்போது ஏஏ கேன்சல் ஆகி டெல் ஏ கிடச்சிரும். ஸோ அப்போ ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ. அதே மாதிரி தான் பி டேர்மும். பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பிஏ, பிஏ வெளியில் எடுத்துகிட்டு என்ன கிடைக்கிது நமக்கு? 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி பை பி அப்படின்னு கிடைக்குது. அடுத்த டேர்ம் அடுத்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல ஏ பை பி காமனாக எடுத்திருக்காங்க. ஏ இந்த இடத்துல இருக்க ஏ, இங்கே இருக்க பி, அதை தான் நம்ம எப்படி எழுதியிருக்காங்க? ஏ பை பி. அடுத்தது 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ மேலேயே இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதனால் அதை அப்படியே எழுதியாச்சு. பட் பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பிங்கிறது டிவிஷனில் இருக்குது இல்லைங்களா, அதை மேலே கொண்டு வரும்போது என்ன ஆயிரும்? இன்வர்ஸ் வருது பாருங்கள். 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி பை பி ஹோல் பவர் ஹோல் இன்வர்ஸ் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? இந்த ஸ்டெப் புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போது இந்த ஈக்குவேஷன் என்ன இருக்குது? ஏ பை பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி பை பி. ஏன்னா இது டிவிஷனில் இருந்ததுனால இந்த இடத்துல இன்வர்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்காங்க? ஈக்குவேஷனில் எழுதுகிறாங்க. ஆர் இல்லைனா எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் ஈக்குவல் டு இசட் இன்ட்டு, ஏன்னா இந்த இடத்துல ஏ பை பி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இந்த ஏ பை பி வந்து என்னது? இந்த இடத்துல ஏ பை இசட் ஈக்குவல் டு ஏ பை பின்னு பார்த்தாங்களா, அதனால் இந்த இடத்துல இந்த ஏ பை பிக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க? இங்கே இசட் போட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற ஏ பை பிக்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்க? இசட் மாற்றட்டாமல் அப்படியே எழுதியிருக்காங்க. 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ. இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல இன்வர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதாவது இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் பவர் என், அதாவது யூஸிங் த பைனாமியல் தியரம். இந்த இடத்துல கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணியிருக்காங்கம்மா. இந்த இடத்துல மைனஸ் என் அப்படின்னு இருந்துச்சுன்னா இப்போ இந்த மைனஸ் உள்ளே வந்து மல்டிப்ளை ஆகும்போது என்ன ஆகும்? இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் என் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் என்எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு நெக்ஸ்ட் ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் போட்டாச்சு. அடுத்தது ஏ பை பிக்கு பதிலாக இசட் போட்டாங்க. அடுத்தது 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ, அதை அப்படியே எடுத்தாச்சு. ஆனால் இங்கே பாருங்களேன் இன்வர்ஸில் இருந்துச்சா, ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குது? 1 மைனஸ் ஆர் ப்ளஸ் டெல் பி பை பின்னு வந்திருக்கு பாருங்கள் இந்த இடத்துல. அது என்ன அப்படின்னா இந்த -1 இப்படி உள்ளே போகுது. இப்படி உள்ளே போகும்போது அதாவது -1 இன்ட்டு டெல் பி பை பி அப்படின்னு ஆகும்போது இந்த -1 வந்து என்னவாயிருது? இங்கே வந்து ஆல்ரெடி ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குங்களா, இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிருது? மைனஸ் ஆயிடுது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது. இப்போ புரிஞ்சுதுங்களா? இந்த மைனஸ் ப்ளஸ் எப்படி வந்துச்சுன்னு? 1 மைனஸ் ப்ளஸ் டெல் பி பை பி எப்படி வந்துச்சு? இந்த இன்வர்ஸ் வந்து உள்ளே மல்டிப்ளை ஆகிறதுனால என்னவாயிருது? ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்கிறது மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிடுது. இது வந்து யூஸிங் பைனாமியல் தியரம். ஸோ பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணி 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் என்எக்ஸ் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த இன்வர்ஸில் இருக்க -1 உள்ளே விட்டு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஈக்குவேஷன் எப்படி கிடைக்குது? 1 மைனஸ் ப்ளஸ் டெல் பி பை பி வருது. அவ்வளோதான். இப்போ டிவைடிங் போத் சைட்ஸ், இது வந்து வென் எக்ஸ் லெஸ் தேன் 1 ஆயிருதா, எக்ஸோட வேல்யூ லெஸ் தேன் 1 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஃபைனல் ஈக்குவேஷன் தெரிஞ்சிச்சா? இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் டிவைடட் பை இசட் ஈக்குவல் டு இசட் இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ இன்ட்டு 1 மைனஸ் ப்ளஸ் டெல் பி பை பி. அடுத்தது என்ன பண்ணுறாங்க? அதை சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. டிவைடிங் போத் சைட்ஸ் பை இசட், ரெண்டு சைடுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடுமே எதால் டிவைட் பண்ண சொல்கிறாங்கம்மா? இசட்டால் டிவைட் பண்ண சொல்கிறாங்கம்மா. அப்படி இசட்டால் டிவைட் பண்ணால் இந்த இடத்துல என்ன இருந்துச்சு? ஆல்ரெடி இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் பை இசட் இருந்துச்சுங்களா. இப்போ இசட் பை இசட் என்னவாயிரும்? கேன்சல் ஆகி 1 ஆயிரும். அடுத்தது பேலன்ஸ் என்ன இருக்கும்? டெல் இசட் பை இசட் இருக்கும். ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ், அடுத்தது இந்த இடத்துல ஆல்ரெடி இசட் இருக்குது பாருங்களேன், இந்த இசட் என்னவாயிரும்? இசட் பை இசட் பண்ணால் கேன்சல் ஆயிரும். அப்போ அந்த இடத்துல வேல்யூ போயிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ 1 மைனஸ் ப்ளஸ் டெல் பி பை பி. அதை தான் எழுதியிருக்காங்கம்மா.
அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் எழுதியிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு டிவைட் எதால் டிவைட் பண்ணுறாங்கன்னா ஏபியால் டிவைட் பண்ணுறாங்க. சாரிம்மா, இது ரெண்டையும் வந்து உள்ளே விட்டு மல்டிப்ளை பண்ணுறாங்க. இந்த டேர்மையும் என்ன பண்ணுறாங்க, மல்டிப்ளை பண்ணுனா நமக்கு என்ன கிடைக்கும், 1 × 1 1 கிடச்சிருச்சு. அடுத்தது del A by A அடுத்தது ப்ளஸ் ஆர் மைனஸ் del B by B, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கிது, ஃபஸ்ட்டு 1 கிடச்சிருச்சுங்களா. அடுத்தது del A by A ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் del B by B, அதுவும் கிடச்சிருச்சுங்களா. அடுத்தது என்ன கிடைக்குது, டாட் ப்ராடக்ட் பண்ணுறாங்க, del A by A இன்ட்டு del B by B. அதாவது இந்த டேர்ம்ஸை உள்ளே விட்டு மல்டிப்ளை பண்ணுனா ஸோ வி கெட் த ஃபைனல் ஆன்சர் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் del A by A ப்ளஸ் del B by B ப்ளஸ் ஆர் மைனஸ் del A by A டாட் del B by B கிடச்சிருக்குமா. இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த del A by டாட் del B இந்த வேல்யூ என்னது, இட்ஸ் வெரி வெரி ஸ்மால் வேல்யூங்கிறதுனால என்ன பண்ணிடுறாங்க, அந்த டேர்மை நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஆஸ் த டேர்ம்ஸ் del A by A அண்ட் del B by B ஆர் ஸ்மால், their product term can be neglected. அந்த டேர்மை நெக்லெக்ட் பண்ணிட்டா நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 1 இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க 1 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் ஈக்குவேஷன் என்னங்கிறத நம்ம எடுத்து எழுத போகிறோம், அவ்வளோதான் ஃபைனலாக. த மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் இன் Z இஸ் given by del Z by Z equal to del A by A, அதாவது இங்கே இருக்கிற ஈக்குவேஷன் del Z by Z equal to del A by A plus del B by B. இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதை தான் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ del A by A plus del B by B, del Z by Z equal to del A by A plus del B by B. இப்போ இது புரிஞ்சிடுச்சிங்களா. ஸோ த மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் இன் த கொஷன்னா டிவிஷன் ஆஃப் 2 குவான்டிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு த ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன கிடச்சிருக்கு நமக்கு, இதுதானே கிடச்சிருக்கு. அதை தான் சொல்கிறாங்க இங்கே. த மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் இன் த கொஷன்ட் ஆஃப் 2 குவான்டிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு, எதுக்கு ஈக்குவலாக இருக்கான், sum of their individual fractional errors, sum of their individual fractional errorsக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்துருவோம். தட் இஸ் 1.8. இது ரொம்ப ஈஸிமா பாருங்கள். ஃபஸ்ட் லாஸ்ட்டாக ஈக்குவேஷன் என்ன பார்த்தோம் நம்ம, அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. del Z by Z equal to del A by A plus del B by B, அதுதான் ஈக்குவேஷன். அந்த ஃபார்முலா தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ த வோல்டேஜ் அக்ராஸ் அ வயர், கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, த வோல்டேஜ் அக்ராஸ் அ வயர் இஸ் 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 வோல்ட் அண்ட் த கரண்ட் பாசிங் த்ரூ இட் இஸ் 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2 ஆம்பியர். இது கொஸ்டின்மா. வோல்டேஜ் எவ்வளோ, 100 வோல்டேஜ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5, அது எரர் லிமிட்டோடு எழுதியிருக்காங்க 5 வோல்ட் அண்ட் கரண்ட் பாசிங் த்ரூ இட் இஸ் 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2 ஆம்பியர். ஸோ ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வயர். இப்போ இதை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ வோல்டேஜ் V ஈக்குவல் டு வேல்யூ எழுதிக்கிறாங்க 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 வோல்ட், கரண்ட் I இஸ் ஈக்குவல் டு 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2 ஆம்பியர். அப்போ ரெசிஸ்டன்ஸ் R இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு, R இஸ் கிவன் பை ஓம்ஸ்லா படி நமக்கு ஃபார்முலா என்னது, R இஸ் ஈக்குவல் டு V by I. R இஸ் ஈக்குவல் டு ஓம்ஸ்லா படி ஃபார்முலா என்னமா, V by I. அடுத்தது சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல 100ங்கிறது வோல்டேஜ், 10ங்கிறது I, அதாவது 100ங்கிறது V, 10ங்கிறது I, சரிங்களா. அப்போ 100/10 ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10 ஓம் கிடைக்கும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது எரர் லிமிட் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த எரர் லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இதெல்லாம். ஸோ அப்போ ஃபார்முலா என்ன பார்த்தோம், del Z by Z ஈக்குவல் டு del A by A ப்ளஸ் del B by B. அதை வந்துட்டு நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த இசட்டுக்கு பதிலாக இங்கே என்ன எடுத்துக்கிறோம், கண்டுபிடிக்கிறோம் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதனால் del Z by Zக்கு பதிலாக del R by R. அடுத்தது del A by del B போட்டோம் இல்லைங்களா, del A by A போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக del V by V ப்ளஸ் del B by B போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக del I by I. ஸோ அப்போ del R by R ஈக்குவல் டு del V by V ப்ளஸ் del I by I. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டிவிஷனில் இருக்க R இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனுக்கு வந்திருக்கு. அப்போ அடுத்த ஈக்குவேஷன் பாருங்கள், del R இஸ் ஈக்குவல் டு del V by V ப்ளஸ் del I by I இன்டூ R. ஆரால் மல்டிப்ளை பண்ணுறாங்க. அடுத்தது வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்கம்மா. del Vங்கிறது அவங்க கொடுத்துருக்க எரர் லிமிட் 5,
டெல் ஐங்கும்போது 0.2. அடுத்தது வியோட வோல்டேஜ் எவ்வளோ 100, கரண்ட் எவ்வளோ 10 ஆம்பியர். ஸோ இன்டூ ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கிடச்சது நமக்கு ஆன்சர் 10 ஓம். அப்போ அது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. இப்போ 5 டிவைடட் பை 100 பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு ஆன்சர் 0.05 கிடைக்கும். 5 டிவைடட் பை 100 பண்ணால் என்ன கிடைக்கும் 0.05 ப்ளஸ் 0.2 ஆல்ரெடி இருக்குது, அதை டிவைட் பை 10 பண்ணால் 0.02 இன்ட்டு 10. இது ரெண்டு எப்போ ஆட் பண்ணுறாங்க 0.05 ப்ளஸ் 0.02 ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் ஆன்சர் நமக்கு 0.07 கிடைக்குது. இன்ட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும் நமக்கு ஆன்சர் 0.7. அப்போ எரர் லிமிட் என்ன அந்த ரெசிஸ்டன்ஸில்? இப்போ த ரெசிஸ்டன்ஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 10. ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் V by I யூஸ் பண்ணி, ஃபார்முலா R is equal to V by I யூஸ் பண்ணி 10 ஓம் கண்டுபிடிச்சிட்டோம். 10 அந்த எரர் லிமிட் எவ்வளோ கிடச்சிருக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.7 ஓம். 0.7 ஓம். த ரெசிஸ்டன்ஸ் R is equal to 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.7 ஓம். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது எரர் இன் த பவர் ஆஃப் அ குவான்டிட்டி. இப்போ பவரில் இருந்துச்சுன்னா எப்படி எரர் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது, எரர் வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்கம்மா. கன்சிடர் த nth power of a, nth power of a, that is z equal to a power n. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் z equal to a plus b, சம்முக்கு பார்த்தோம். டிஃபரன்ஸ்க்கு என்ன பார்த்தோம் z equal to a minus b. ப்ராடக்ட்டுக்கு என்ன பார்த்தோம் z equal to a dot b. அடுத்தது கொஷன், அதாவது டிவிஷனுக்கு என்ன பார்த்தோம் z equal to a by b அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ அதே மாதிரி எரர் இந்த பவர் ஆஃப் அ குவான்டிட்டி அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா z equal to a power n. அப்போ அதே மாதிரி எரர் லிமிட், எரர் இன் இசட்டில் எழுதுகிறோம். எரர் டெல் இசட் இன் இசட் இஸ் கிவன் பை ஈக்குவேஷன் எழுதுகிறாங்கம்மா. z plus or minus z plus or minus del z equal to a power n தானம்மா. அப்போ என்ன எழுதுகிறாங்க a plus or minus del a power n, a plus or minus del a power n. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த a power n வந்து வெளியில் எடுத்துறாங்க, அதாவது ஏவை வந்து வெளியில் எடுத்துடுறாங்க. இந்த ஏவை வந்து என்ன பண்ணிடுறாங்க வெளியில் எடுத்துடுறாங்க. அப்படி வெளியில் எடுக்கும்போது இந்த பவர் என்னும் அதோட சேர்ந்துருது. அப்போ a பவர் n. அப்போ பேலன்ஸ் டேர்ம் என்ன வரும் 1 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ. அதாவது z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் z ஈக்குவல் டு a ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பவர் n. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்காங்க ஏவை வந்து வெளியில் எடுத்துடுறாங்க. அப்போ பவர் அதோட மல்டிப்ளை ஆகும். அப்போ a பவர் n இன்ட்டு பேலன்ஸ் என்ன இருக்கும் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ த ஹோல் பவர் n அப்படின்னு வருது. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல பைனாமியல் தியரம் 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் n அப்படின்னா என்ன எழுதுவோம் n இன்ட்டு எக்ஸ் 1 ப்ளஸ் nx அப்படிங்கிற ஃபார்முலா எழுதியிருக்கோம் இல்லைங்களா? இப்போ அதே மாதிரி z இந்த இடத்துல இந்த a பவர் n இந்த இடத்துல இருக்க a பவர் nக்கு பதிலாக என்னென்னு எழுதலாம் zன்னு எழுதலாம். ஏன்னா z ஈக்குவல் டு தானே a பவர் n. ஸோ அப்போது இந்த இருக்கிற a பவர் nக்கு பதிலாக இங்கே என்ன எழுதியிருக்காங்க z இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த பவர் n, அதாவது 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் n அப்படின்னா 1 ப்ளஸ் nxன்னு ஃபார்முலா வரும். எக்ஸ் ப்ளஸ் ஆல்ரெடி நம்ம இதில் பார்த்துருக்கோம் அந்த புக்கில் எக்ஸ் பவர் n ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் n ப்ளஸ் 1னா அதாவது 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் n அப்படின்னா 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் n இங்கே வராதுமா 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் n இந்த ஃபார்மேட்டில் தான் இந்த டேர்ம் இருக்குது, இந்த ஃபார்முலாவில் தான் இது இருக்குதுமா. இப்போ 1 ப்ளஸ் டெல் ஏ பை ஏ பவர் nங்கிற ஃபார்முலா. அப்போ இங்கே என்ன ஃபார்முலா வரும்னா இதுக்கு ஆன்சரு 1 ப்ளஸ் nx அப்படின்னு வருமா. 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் n ஈக்குவல் டு 1 ப்ளஸ் nx அப்படிங்கிறது வரும். இப்போ அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 1 ப்ளஸ் n மேலே பவரில் இருக்க n உள்ளே மல்டிப்ளை ஆயிடுச்சு. எக்ஸுங்கிறது ஆல்ரெடி நமக்கு இருந்த டேர்ம் டெல் ஏ பை ஏ. இப்போ புரிஞ்சுதுங்களா இந்த இடத்துல இந்த டேர்மு? ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னது z இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் n இன்ட்டு டெல் ஏ பை ஏ. அடுத்தது பாருங்கள் வி கெட் அதாவது பைனாமியல் தியரம் 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் n ஈக்குவல் டு 1 ப்ளஸ் nx when x less than 1 neglecting remaining terms dividing both sides by z. ரெண்டு சைடுமே வந்து z-ஆல் டிவைட் பண்ணுறாங்கம்மா. ஸோ இப்போ z அதாவது z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் z ஈக்குவல் டு z இன்ட்டு 1 ப்ளஸ் n இன்ட்டு டெல் ஏ பை ஏ. இதை வந்து போத் சைட்ஸு z-ஆல் டிவைட் பண்ணும்போது யூ கெட் த ஆன்சர் z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் z
டிவைடட் பை இசட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், இசட் கேன்சல் ஆகி 1ன்னு கிடைக்குது. இந்த இடத்துல 1ன்னு கிடைக்குது. ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் பை இசட் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் n இன்ட்டு டெல் ஏ பை ஏ. இல்லைனா என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், 1 லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 1 என்னவாயிரும், கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், டெல் இசட் பை இசட் ஈக்குவல் டு n இன்ட்டு டெல் ஏ பை ஏ, n இன்ட்டு டெல் ஏ பை ஏ. இதுதான் ஃபைனல் ஆன்சர். அப்போது ஃபைனல் ஆன்சர் என்னது, டெல் இசட் பை இசட் ஈக்குவல் டு n இன்ட்டு டெல் ஏ பை ஏ. இதை தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். த ஃப்ராக்ஷனல் எரர் இன் த nth பவர் ஆஃப் அ குவான்டிட்டி இஸ் n டைம்ஸ் த ஃப்ராக்ஷனல் எரர் இன் தட் குவான்டிட்டி. என்ன கொடுத்துருக்காங்க, த ஃப்ராக்ஷனல் எரர், த மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் இன் த nth பவர் ஆஃப் அ குவான்டிட்டி இஸ், என்ன கிடச்சிருக்கீங்க ஆன்சர், n டைம்ஸ், n இன்டூ தானே மல்டிப்ளை ஆகுது. அப்போ n டைம்ஸ் த ஃப்ராக்ஷனல் எரர் இன் தட் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க மேம். அடுத்தது ஜென்ரல் ரூல் பாருங்கள். இஃப், இது நல்லா கிளியராக பாருங்கள், ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ சப்போஸ் கொஸ்டின் இப்படி இருந்துச்சுன்னா, இஃப் இசட் ஈக்குவல் டு ஏ பவர் பி ப்ளஸ் ஏ பவர் பி டாட் பி பவர் கியூ டிவைடட் பை சி பவர் ஆர் அப்படின்னு இருந்துச்சுன்னா, தென் மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் இன் இசட் இஸ் கிவன் பை. அப்போ அதோட ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இசட்டுக்கு உங்களுக்கே நல்லா தெரியும், டெல் இசட் பை இசட், பவர் டேர்ம்ஸ் என்னது, n இன்ட்டு மல்டிப்ளை ஆகி தான் நமக்கு ஆன்சர் கிடச்சிது. இங்கே என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, டெல் இசட் பை இசட் ஈக்குவல் டு n இன்ட்டு டெல் ஏ பை ஏ. அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க, அவ்வளோதான் பவரை. இப்போ இங்கே டெல் இசட் பை இசட் எழுதிட்டாங்க. பவர் ஏ பவர் பின்னு இருக்கு இல்லையா, அப்போ என்ன வரும், பி இன்ட்டு n இன்ட்டு, இந்த இடத்துல n அப்படிங்கிறது பவரை தான் இங்கே முன்னாடி எழுதுகிறாங்க, பி இன்ட்டு டெல் ஏ பை ஏ ப்ளஸ், அதே மாதிரி பிக்கு என்ன இருக்குது, q, அப்போ q இன்ட்டு டெல் பி பை பி ப்ளஸ் சி பவர் ஆர் இருக்குது, ஆர் இன்ட்டு டெல் சி பை சி. ஸோ த பர்சன்டேஜ் எரர் இன் இசட் இஸ் கிவன் பை, அடுத்தது பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, அப்போ இன்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க, அவ்வளோதான். டெல் இசட் பை இசட் இன்ட்டு 100 ஈக்குவல் டு பி இன்ட்டு டெல் ஏ பை ஏ இன்ட்டு 100 ப்ளஸ் q இன்ட்டு டெல் பி பை பி இன்ட்டு 100 ப்ளஸ் ஆர் இன்ட்டு டெல் சி பை சி இன்ட்டு 100. இது பர்சன்டேஜ் எரர்மா. அடுத்து எக்ஸாம்பிள் சம் பார்த்தா உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஏ ஃபிசிக்கல் குவான்டிட்டி எக்ஸ் இஸ் கிவன் பை எக்ஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் b கியூப் பை c the square root of d. இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா எக்ஸாம்பிள், என்னது a பவர் p b பவர் q c பவர் rன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதே கான்செப்டில் தான் இங்கே வந்திருக்கு கொஷினும். x ஈக்குவல் டு, இந்த இடத்துல இசட்டுக்கு பதிலாக என்னது எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். x ஈக்குவல் டு a ஸ்கொயர் b கியூப் டிவைடட் பை c ஸ்கொயர் ரூட் ஆஃப் d. இஃப் த பர்சன்டேஜ் எரர்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் இன், பர்சன்டேஜ் எரரும் அவங்களே கொடுத்துட்டாங்க, a b c and d are 4%, 2%, 3% and 1% respectively. Then calculate the percentage error in the calculation. அதாவது பர்சன்டேஜ் எரர் ஆஃப் மெஷர்மெண்ட் அந்த குவான்டிட்டி ஏபிசிக்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பர்சன்டேஜ் எரர் எவ்வளோ இருக்கும், எதை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க, கால்குலேட் த பர்சன்டேஜ் எரர் இன் த கால்குலேஷன் ஆஃப் எக்ஸ். எக்ஸில் ஓவரால் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் எக்ஸில் என்ன பர்சன்டேஜ் எரர் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கிவன் சொல்யூஷன் என்னது, கிவன் எழுதிட்டாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் பி கியூப் பை சி ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி. இப்போ த பர்சன்டேஜ் எரர் இன் எக்ஸ் இஸ் கிவன் பை, அடுத்தது அந்த ஃபார்முலாவை நம்ம எழுத போகிறோம். அதாவது ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்மா. இசட்டுக்கு பதிலாக என்ன எழுதலாம், டெல் இசட் பை இசட் இன்ட்டு 100 எழுதணும் இல்லையா, மேலே ஜென்ரல் ரூலில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அந்த இசட்டுக்கு பதிலாக இங்கே எக்ஸ், அப்போ டெல் எக்ஸ் பை எக்ஸ் இன்ட்டு 100 ஈக்குவல் டு, அந்த இடத்துல பவர்ஸ் இருந்துச்சு பாருங்கள், உங்கள் புக்கில் அப்படியே பாருங்கள், என்னென்னா அந்த பவர் டேர்ம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதாவது p இன்ட்டு டெல் ஏ பை ஏ, q இன்ட்டு டெல் பி பை பி ப்ளஸ் ஆர் இன்ட்டு டெல் சி பை